டேய் டேய் அதை வைடா மீன் அதை எடுத்து ஆடி ரசமே போயிட்டு போகிறேன் மீன் ஊட்டமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஊட்டமாக இருந்தாலும் கட்டி தான் போகும். உள்ளே ஓடிச்சு மீன் ஊட்டமாண்டா கட்டி மரியாது. இது போல் மூளை வளர்த்துன்னா அதே மடி நம்பிடி இந்த மீன் இதை போட்டு கூட எப்படா வேட்டுருக்கலாம் வேலையை வெட்ட இது வேறு சொன்னாலும் கேட்கல சொல்ல சொன்னேன் சொல்லு லேட்டாக தான் ஆகும். ஆனால் பொறுமையாக தான் ஆகும். 1-2 மீன் வந்தால் மீன் தான் வெட்டுவேன். ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. ஆனால் மீன் நிறைய வாங்கி வச்சிடாப்புல மீன் லேட்டாக தான் அவன் சொல்கிறாப்புலன்னு சொல்லு. இதெல்லாம் லேடிஸ் கடை கொடுத்தா விளையாட்டு தலையை அஞ்சு போட்டு வெட்டிடுவேன். என்னடா இவங்க சாக்காரானு எப்போ வந்தேன் சொல்லினாதா 5 மணிலாம் வந்துட்டோம்ப்பா. 5 மணி காலையில் ஏதாவது பஸ் இருக்குமா? ஐயோ ஐயோ எப்படியும் நீங்கள் 7 மணிக்கு மேலே தான் வருவீங்கன்னு நினச்சேன். இல்லைடா எப்படியும் நான் பண்ண தான் போகிறேன்னு. முள்ளு வேலை கட்டி வீணாயிடும். சாதா ஊட்டமாகலாம் முள் இது போல் ஆகிடும். இப்போ எப்படி ஒரு மாதிரி மூளை வளர்க்கலாம் போல இருக்கிறாங்க அந்தமாரி அது மீன் அவர் பூனை கட்டிச்சாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். டேய் புண்டா எடுக்கிட்டே ஒழுங்கு ஒன்றும் கொஞ்ச நாள் தான். அப்படி தான் காலையில் வந்தோன்னா சொல்கிறேன் பூனை கட்டின்னு சொல்கிறேன். அப்போ அடுத்த கடை யாருக்கு ராத்திரி இருந்தாங்க அந்த கடை உங்களுக்கு அதான் ஆச்சரியமா இருக்குது. ராஜேந்திரன் 2 கடை, அதோட அங்கே ஒரு கடை இங்கே ஒரு கடை. ஓப்பா ஒன்றும் இல்லை மீன் வாங்கிடலாம். எத்தனை வாணியா? இந்த ஒரே ஒரு சீலை தான் இது வெட்டிட்டு ஏய் நான் தான் இன்னைக்கு தான் வருவேன்டா. நாலேருந்து வரேன். இவ்வளோத்துட்டமா பாதியில் காட்டுறேன் எத்தனை பொக்கே அவங்க அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஆமாம் அவசரப்படுறாங்க. அதான் போட்டோ எடுக்க சொல்லிச்சு. அதான் பாதி என்ன கதை பாரு அடி ஆன் பண்ண மீன் எப்பவுமே ஊட்டமாக இருந்தால் தான் பாறையாக இருந்தாலும் ஒரு சீலாக இருந்தாலும் ஊட்டமாக தெரியும்ல. இது எவ்வளோ மெலிசாக இருக்குது. அது வெறும் முழு தான் இருக்கும். கதை இருக்குது. மீன் விற்கிறீங்க
மீன் வைக்கிறீங்க அது கூட தெரியல. என்னாச்சு மீனில் சதையே இல்லைப்பா. அதே இல்லைன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்க முடியும். அவன் தெரியல, வெளியில் வராங்க. இன்னொரு இங்கே போய் 2000 விட்டுருவாங்க. இது உள்ள சின்னதாக போட்டால் கொசு கொசு நான் போடுற போலே எடுத்துன்னு போவேன். நான் போட்டால் கரெக்டாக இருக்கும். வேஸ்ட் ஆகிடும். இப்படி 2 கையில் பிடிக்கணும். மாற்று போல வெட்டுறது எவ்வளோ பெருசாக வெட்டுறா? அதுக்கு ஏதாவது அதில் முள்ளே போயிடுது. ஏய், அதில் முள்ளே இல்லை, பாதி ஃபுல்லாக முள்ளு தானே அது. கத்தி உடச்சிக்க மாட்டேன், முள்ளு வெட்டணும். இவ்வளோ பேர் முள்ளு இருந்தா கத்தி உடச்சிக்குமா? நின்றுக்கிறாங்க. ஃபஸ்ட் அதே போனேண்ணா. இதை போனா பச்சை முல்லை போட்டுனுக்கிறேன். அதை ஒடிக்க முடியுமா? ஒடிக்கிறாரு அதை. அப்படியே எடுத்துமா நீ மீன் இருந்தால் வீட்டில் அவிச்சு தனியாக எடுத்துக்க. அப்படியே கத்தி உடஞ்சி போச்சுன்ற வீடியோ அது அதை எடுத்து போகிறேன். அது மட்டும் எவ்வளோ சடை இது? ஆல்ரெடி கேட்டுருந்தாங்க இருக்கு. நீ வேற முடியுது அவங்களும் வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அதெல்லாம் அப்படியே எடுத்து அந்த பையில் வச்சுக்கோங்க. கை எடுத்து கூட கும்பிட்றேன். அது ஒன்றுமே பண்ண முடியாது. அதான் நான் எடுத்து காட்டு. உங்கள் பையன்கிட்டே காட்டு. அவங்ககிட்டே போய் காட்டு. என்னடா மீன் வாங்கிக்கிறாங்க. முள்ளு எடுத்து தனியாக வச்சுக்கு. எடுத்து பொக்கே வச்சுக்கோ. ஒரு கட்சி தான் இருக்குது வேலை செய்யும். வேற ஒரு குடும்பம் ஒரு கட்சி வாங்கணும்.